வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிண்ணியாவை ஆக்கிரமித்த டெங்கு காய்ச்சல், நுளம்பு பெருக்கத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களுக்கு சாதகமான பதில். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக வீதியில் போராடும் உறவுகள். அரச உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு மட்டக்களப்பு அரசு அதிபர் கடிதம். டெங்கு காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக துறைசார் உத்தியோகத்தர்கள் 500 பேர் இன்று கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது பயிற்சிகளை பூர்த்தி செய்த நுளம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் 500 பேருக்கு இதன்போது நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பஸ்நாயிர பலாத்த, கல்முனை, மேல் மாகாணம் கல்முனை போன்ற பிரதேசங்களுக்கு மேலதிகமாக திருகோணமலை பிரதேசத்திலும் பதிவாகி வருகின்றது. இதனால் டெங்கு ஒழிப்புக்காக 1500 பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு கடந்த நாட்களில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இவர்களில் முதற்கட்டமாக 500 உத்தியோகத்தர்கள் மேல் மாகாணத்தில் நியமிக்கப்பட்டு 3 மாவட்டங்களிலும் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டனர். மேலும் 1000 பேரை நாம் கொழும்புக்கு வெளியே இணைய மாவட்டங்களில் இருந்து இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்போம். இந்த வருடத்திற்குள் டெங்கு காய்ச்சல் பரவுவதை குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். දිස්ත්‍රික්කවලට කරලා අපි බලාපොරොත්තු වෙනවා මේ අවුරුද්ද අවසානයේ වෙනකොට ඩෙන්ගි මේ ව්‍යාප්තිය ඉතාමත්ම අඩු අවම මට්ටමකට ගෙනීම සඳහා. டெங்கு காய்ச்சல் திருகோணமலை மாவட்டத்தில் வேகமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பினர் கூறுகின்றனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் திருகோணமலையில் மாத்திரம் 14 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 13 பேர் கிண்ணியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிண்ணியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள டெங்கு அபாயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. கிழக்கு கரையோரத்தின் மிகவும் எழில்மிகு பிரதேசமாக கிண்ணியா காணப்படுகின்றது. மீன்பிடி மற்றும் விவசாயத்தை பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட கிண்ணியா மக்கள் நீண்ட காலமாக யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிப்புகளை சந்தித்தனர். கிண்ணியா பிரதேச செயலக தரவுகளுக்கு அமைய 31 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் 18,317 குடும்பங்களை சேர்ந்த 75,435 பேர் அங்கு வாழ்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் பரப்புடன் சனத்தொகையை ஒப்பிடும் போது கிண்ணியா பிரதேச செயலகம் அதிக சனத்தொகையை கொண்ட பகுதியாகும். கடந்த 3 மாதங்களில் மாத்திரம் திருகோணமலை மாவட்டத்தில் 1619 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கிண்ணியா வைத்திய பணிமனைக்கு உட்பட்ட பகுதியில் 46 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கிண்ணியாவில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 960 ஆகும். இந்த வருடம் 12 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் அப்துல் மஜீத் தெரிவித்தார். நுளம்பிண்ட பெருகக்கூடிய இடங்கள் கூடுதலாக காணப்பட்டது. ஏற்கனவே அந்த இடங்களிலிருந்து நுளம்பு கூடிய அளவு இருப்பதனால்தான் இதை கூடுதலான இந்த அளவுக்கு கூடிய நோயாளர்கள் எண்ணிக்கை இருக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக எங்களுக்கு இந்த நீர்நிலைகள், குறிப்பாக இந்த குழாய் கிணறும் கிணறுகளிலிருந்து கூடுதலான நுளம்புகள் குடம்பி பருவதை நாங்கள் அவதானித்தோம். கிண்ணியா பிரதேசத்தின் நிலைமைகளை நேரில் ஆராய்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ஜுடின் சிந்துஜன் அங்கு சென்றிருந்தார். அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது பெருமளவிலான நோயாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உங்களது கருத்து என்ன? கடந்த சில நாட்களாக, வாரங்களாக என்று கூட சொல்லலாம், கிண்ணியா பிரதேசம் மட்டுமல்ல, திருகோணமலையின் மற்ற பகுதிகள், திருகோணமலை MOH, உப்புவலி, மூதூர் போன்ற பகுதிகளிலும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனாலும் கிண்ணியாவில் ஒரு நாளைக்கு 40-45 போன்ற அளவு நோயாளிகள் வந்து திடீர்னு வந்ததனால வைத்தியசாலையும் மிகவும் சிறிய இடப்பரப்போடு இருக்கின்றதனால் நோயாளிகள் தங்கி சிகிச்சை வருவதிலே பல சிரமங்களை எதிர்நோக்கி இங்கு நோயாளிகள் அடிக்கடி திருகோணமலை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்றதனால அங்கு நோயாளர்களின் அளவு மிகவும் அதிகரித்து அங்கும்
நோயாளிகளை கவனிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. கிண்ணியா தள வைத்தியசாலையில் தற்போது 1000க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த வைத்தியசாலையின் பிரதம வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அப்துல் ஹலீம் சமீன் தெரிவித்தார். கிண்ணியா வைத்தியசாலை ஊழியர்களுக்கு மேலதிகமாக கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு குழுவினரும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றனர். டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளதை அடுத்து கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள 66 பாடசாலைகள் கடந்த 15ஆம் தேதி முதல் மூடப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் அகமது லெபே கூறினார். கிண்ணியா பகுதியின் நாடாந்த சந்தை இந்த பிரதேசத்தில் அதிகமாக பெருமளவில் மக்கள் ஒன்று கூடுவதை நாட்களில், அதாவது வாராந்த நாட்களில் நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் அதேபோன்று சமீப தினங்களில் இங்குள்ள மக்களின் தொகை மிகவும் குறைவாக உள்ளதாக இங்குள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 16க்கும் மேற்பட்ட மரணங்கள் தற்போது பதிவாகியுள்ள நிலையில் இங்குள்ள மக்கள் பெரும் அச்சத்திற்கு மத்தியில் வாழ்கின்றனர். குப்பைக்கூள அகற்றாமை போன்ற விடயங்கள் இந்த டெங்கு நோயில் பாரிய தாக்கத்தை செலுத்துவதாக இங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்திருந்தனர். செய்திகளுக்காக கிண்ணியா வாராந்த சந்தையிலிருந்து ஜூடியன் சிந்துஜன். 2 வாரங்களுக்கு மேலாக காணி உறுதி கோரி கிளிநொச்சி பன்னங்கண்டி கிராம மக்கள் முன்னெடுத்த போராட்டத்திற்கு இன்று சாதகமான பதில் கிடைத்துள்ளது. இதற்கமைய அவர்களது போராட்டமும் கைவிடப்பட்டுள்ளது. காணி உறுதியுடன் வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் கடந்த 15 நாட்களாக போராடி வந்தனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், பன்னங்கண்டி கிராம உத்தியோகத்தர் மற்றும் மக்களினால் உரித்து கோரப்படுகின்ற காணியின் உரிமையாளர் ஆகியோர் இன்று பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார்கள். இந்த உரிமையாளர்களில் ஒருவராகியவர் இன்று எங்களை சந்தித்த பொழுது உண்மையில் நாங்கள் இவ்வாறான இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்து கூறியிருந்தோம். எனவே அந்த அடிப்படையிலே அந்த குறிக்கப்பட்ட உரிமையாளர் மக்களோடும் கலந்துரையாடி அந்த கலந்துரையாடலுக்கு அமைய அந்த காணிகளை தாங்கள் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதியை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்று நானும் அந்த காணி உரிமையாளர்கள் ஒருவராகியவரும் இன்று நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அந்த உறுதிமொழியை, அதாவது மிக விரைவிலே உங்களுக்கான இந்த காணிகளை உங்களுக்கு கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு நாங்கள் இன்று வழங்கி வந்திருக்கின்றோம். போராட்டத்திற்கு முழுமையாக பங்களிப்பு செய்த ஊடகங்கள், அனைத்து ஊடகங்களும், இணையதளங்கள், பத்திரிகைகள், வானொலிகள், அவர்கள் சார்ந்த ஊடகங்களுக்கும் செய்திகளை சேகரித்து கொடுத்த ஊடகவியலாளர்களுக்கும் நாங்கள் இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய தினம் சிவா பசுபதி குடியிருப்பு காணிக்குரிய உரிமையாளர் திருமதி மாலதி டாக்டர் அவர்கள் அரசாங்க அதிபருடன் வருகை தந்து எங்களது போராட்டத்தினை இன்றுடன் நிறைவு செய்ய சொல்லி தாங்கள் இக்காணியை மக்களுக்கு வழங்குவதற்கு அனைவரும் சம்மதித்து இருக்கின்றார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் எங்களது போராட்டத்தை இன்றுடன் நிறைவு செய்கின்றோம். மக்களுக்கான காணி உரிமை பத்திரங்கள் மற்றும் வீட்டுத் திட்டத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதற்கு மக்கள் இணக்கம் தெரிவித்தனர். கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் தாழ்வான பகுதியில் பயிற்சிகைக்கென தனியொருவருக்கு வழங்கப்பட்டிருந்த காணியில் காணி உரிமையாளர் இல்லாத நிலையில் கடந்த யுத்த காலத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட மக்கள் குடியேறி நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தார்கள். மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் காணி உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் காணியை அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு காணி உரிமையாளர் சம்மதம் தெரிவித்துள்ளார். பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்த பிள்ளைகளை சற்றும் எதிர்பாராத நேரம் தொலைத்துவிட்டு என்றும் அவர்களின் வருகைக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் தாய்மார்கள் நமது நாட்டில் ஏராளம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இன்றும் அவர்களின் பங்களிப்புடன் நடைபெற்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 14வது நாளாகவும் திருகோணமலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி, அரசியல் கைதிகள் விடுதலை, பயங்கரவாத சட்டத்தை இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுடன் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழக்கிறது என்பது அல்லது கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்படுவது என்பது எவ்வளவு துன்பமான ஒரு நிலை என்று அதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இலங்கை முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக எங்களை போல போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு அனுசரணை செய்து இந்த ஜனாதிபதி, பிரதம மந்திரி, பாதுகாப்பு அமைச்சர், இந்த அரசாங்கம் நீங்கள் நல்ல ஆட்சி என்றால் நாங்கள் இன்றைக்கு உங்களை வரவேற்றிருக்கிறோம். நீங்கள் தான் இந்த உதவியை செய்ய வேணும்.
நீங்கள் இந்த உதவியை செய்தால் இந்த நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் மக்களின் ஆதரவோடு நீண்டு கொண்டே போகும். மேல் அதிகாரிகள் எல்லாரும் வந்து சந்திச்சு எங்களோட குறை குற்றங்களை வெளியே கொண்டு வாங்க. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களை பிள்ளைகள் கடத்துக்கு முன்ன நாங்கள் இப்படி ரோட்டுக்கு திரிஞ்சதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில திரிஞ்ச நாங்களும் இல்லை. இப்பொழுது இப்படி ரோட்டிலே கிடந்து அழுத வண்ணமும் கலங்கின வண்ணமுமே திரிகிறோம். பெண்களுக்கு இது ஒரு விதியா? எங்களுக்கு சரியான ஒரு முடிவு எங்களுக்கு தாங்கலன். பிள்ளைகள் இருக்கு இல்லை என்று சொல்லி, ஆனா எங்கட பிள்ளைகள் அவ்வளவு பிள்ளைகளும் இருக்கு. நாங்கள் உங்களிடம் இதைத்தான் கேட்கிறோம். நாங்கள் ரோட்டிலே அலையாம எங்கட பிள்ளைகளை நீங்க தாங்க. நாங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் நல்லாட்சிக்கு உதவி செய்து கொண்டிருப்போம். ஏன்னா நாங்கள் ரோட்டோடமும் தெருவோடமும் இன்னைக்கு இருந்து வாழ்ந்து கொண்டு வாரோம். எங்களோட பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான் இருந்தது. அந்த ஒரு பிள்ளைய கூட கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் நீங்கள் ஜனாதிபதி ஆராய்ந்து பார்த்து அந்த பிள்ளைகளை எங்களோட இந்த சில்லா இருக்கும் மக்கள், இந்த தமிழ் மக்களோட பிள்ளைகள் அத்தனை பேர்த்தையும் கொண்டு எங்களுக்கு ஆராய்ந்து பார்த்து எங்களிடத்தில் தருவதற்கு உங்களோட தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாய்மார் இந்த படத்தை வந்து நாங்க ஏந்தி கொண்டு இந்த அரசாங்கம் கண் முழிச்சு பார்த்து கொண்டு இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு கண் இல்லையா? அந்த படத்தை வச்சா நாங்க பத்த பிள்ளைய தாங்கி கொண்டு தெரியுறதா இருக்கு. இன்னைக்கு ஏழு நாள் அப்படி இருக்கிறாங்க. வந்து ஒரு மூடு வந்து ஒருத்தனும் கலைக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன முடிவு எங்களுக்கு தெரியல. பெத்த மாத அந்த பிள்ளையில படத்தை வச்சு எத்தனை குடும்பம் கண் கலங்குது. எத்தனை நாங்க பெத்த தாய்மாரு கண் கலங்கிட்டு இருக்கோம். நான் பெத்த சாமியாங்க கொஞ்சம் தாய் பிள்ளைய விட்டுட்டு இருக்க மாட்டேன். சாமி செத்தா கூட மண்ணாடி போட கூட எங்களுக்கு பிள்ளை இல்லாம திருத வெளியே நிக்கிறோமே. அந்த அரசாங்கம் எங்களுக்கு பிள்ளைகளை தர வேணும். நாங்கள் என்ன வைத்து நாங்கள் பிள்ளைகள் இல்லாமல் வாழ முடியாது. இந்த ராணுவம் தான் கொண்டு போனது. இஞ்சால வாகனத்துல ஏத்தி கொண்டு போனது. இருநப்பாளையில இருந்து இஞ்சால ஏத்தி கொண்டு போனது. இங்க ஏதாண்டு பிள்ளைகள் சாப்பிடுதோ இங்க என்ன நடந்ததாண்டு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பிள்ளைகள் வேணும். இந்த அரசாங்கம் இந்த பிள்ளைகளை தேடி தர வேணும் எங்களுக்கு. வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றிலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 23வது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது. எங்கட மகன் நான் கொண்டு வர வவுனியா கொண்டு வர. ஏன்னா ஆமிகாரம் வீடு வீடா போயிட்டு ரோட்டு வெளியே சும்மா அப்பாவி பிள்ளைங்க நடந்து போய்க்கலையும் வரைக்கலையும் எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அடிச்சு துன்புறுத்தி அவங்கள பண்ணாத கொடுமை பண்ணி அதுகளை சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க கண்ணால போய் பார்த்தோம். இனி ரோடு காட்டுலயும் எல்லாம் சொன்னாங்க இப்படி ஆமி பிடிச்சு கொண்டு போறான்னு. கண்ணால கண்டு பிடிச்சு கொண்டு கண்டு நாங்க போய் கேட்டாலும் நாங்க பிடிச்சு கொண்டு வர இல்லையே, நீங்க வர இல்ல, அப்படியா நாள் இல்லைன்னு சொல்லி எங்களை விரட்டுறாங்க. அப்படியெல்லாம் நாங்க எல்லாம் பார்த்தோம். நாங்க தேடி பார்த்து ஒரு இது வரைக்கும் ஒரு முடிவுமே இல்லை. இன்றைக்கு 17 வருஷமா போச்சு. இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 வருட கால அவகாசம் பெற்றுக் கொள்வது தொடர்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். நிறைவடைந்து இன்னும் நீண்ட காலம் செல்லவில்லை அல்லவா? 2009ஆம் ஆண்டிலிருந்து 8 வருடங்கள் கடந்துள்ளன. கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நல்லிணக்கத்திற்கான பயணத்தை வலுவூட்டுவதற்காக தற்போதைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆனால் இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. இவற்றை ஒரே அடியாக செய்துவிட முடியாது. 2 வருடங்கள் போதுமானதல்ல. ஸ்திரமற்ற ஒரு நிலையிலிருந்து சமூக பொருளாதார துறைகளில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. அப்படியாயின் நாட்டை மீண்டும் ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து இந்த சுதந்திரம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை ஒருபோதும் ஸ்திரமற்ற நிலைக்கு மாற்றுவதற்கு நாம் இடம் அளிக்கப் போவதில்லை. இந்த தெளிவான நிலைப்பாட்டில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் உள்ளனர். அரசாங்கமும் அந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளது. ඒ පැහැදිලි ස්ථාවරේ ජනාධිපතිතුමත් ඉන්නවා, අගමැතිතුමත් ඉන්නවා, අපේ රජයත් ඉන්නවා. මම බොහොම පැහැදිලිව කියන්නේ. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இரட்டை பிரஜா உரிமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலும் அமைச்சர் இதன்போது பதிலளித்தார்.
මට දැන් අවුරුදු 61යි. මේ අවුරුදු 61ේම මම දරපු එකම පුරවැසිභාවය තමයි ශ්‍රී ලංකා පුරවැසිභාවය. இப்பொழுது எனக்கு 61 வயதாகின்றது. இந்த 61 வருடங்களிலும் இலங்கை பிரஜா உரிமையை மாத்திரமே நான் வகித்து வருகின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேறு நாடொன்றில் பிரஜா உரிமையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அரசியல்வாதிகள் வேறு நாடொன்றில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வது சரியானது என நான் கருதவில்லை. வேறு நாடொன்றுடன் தமது தாய் நாட்டை எப்பொழுதுமே ஒப்பிட முடியாது. இவர் கூறுவது போலல்லாமல் இந்த நேரத்திலும் ஏதேனும் ஒரு தூதரகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் என நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். உண்மையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு இந்த காரணி போதுமானது. அவரது உணர்வுபூர்வமான கருத்துக்களை சாதாரணமானதாக காட்டுவதற்கு என்னையும் இந்த விடயத்தில் கோர்த்து விட்டுள்ளதாகவே நான் எண்ணுகின்றேன். இனிமேலும் அவர் ஏதாவது தொடர்பில் கூறினால் அவருக்கு எதிராக என்னால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ඒක වැරදි කියලා. ඉතින් මීට පස්සේ මොකක් හරි කරොත් තමයි අත් වශයෙන්ම මට නීතිය ක්‍රියාත්මක කරන්න සිද්ධ වෙන්නේ එතුමියට විරුද්ධව. யாழ் மாவட்ட கூட்டுறவாளர்களுக்கான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வைத்திருக்க வேண்டும். இந்த கூட்டுறவு எப்போது தொடங்கப்பட்டது, எந்த காலத்தில் தொடங்கப்பட்டது, கூட்டுறவுத்துறை வேண்டுமா வேண்டாமா? பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஐநாவில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். 2015 இலங்கை அரசாங்கம் வாக்குறுதிகள் கொடுத்த போது செப்டம்பர் 14ஆம் தேதி வெளிவிவகார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒரு உரை ஆற்றியிருந்தார். அந்த உரை 4 தூண்களின் அடிப்படையிலே செய்யப்பட்டது. அதுல முதலாவது தூண் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பது, இரண்டாவது நட்டஈடுகள் கொடுப்பனவால் வழங்கப்பட வேண்டும், மூன்றாவது நீதி செய்யப்பட வேண்டும், நான்காவது இனி நிகழாமைக்கான ஒரு உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் என்பது. இந்த 4ம் நடைபெற வேண்டும். இந்த 4லே ஒன்று மற்றதற்கு மாற்றீடாக அமைய முடியாது. 4 வித்தியாசமான தூண்கள். ஆகவே உண்மை கண்டறியப்படுவது ஒரு அத்தியாவசியமான விடயம். எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் சவால்களை வெற்றி கொண்டவர்கள் இன்று தொழில் வாய்ப்புகளுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்றுடன் 26 நாட்களாகின்றன. தீர்வு கிட்டும் வரை வீதியோர வாழ்க்கையே என்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள். வேலையற்ற பட்டதாரிகளை நாங்கள் தொடர்ந்து 26வது நாளாகவும் எங்களுடைய சத்தியகிரக போராட்டத்தினை மேற்கொண்டு நடத்தி கொண்டு வருகின்றோம். இதுவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் மத்திய அரசு மாகாண அரசுகளும் வழங்கவில்லை. அவர்கள் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்து எங்களுடைய காலங்களால் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாற்றமடையலாம். அதுக்கு மத்திய மாகாண அரசுகளை பொறுப்பேற்க வேண்டும். இதுவரை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன, கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன, பிரதமரோடு கதைக்கின்றோம், முதலமைச்சரோடு கதைக்கின்றோம் என்று தான் கூறுகின்றார்களே தவிர எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது 2014ஆம் ஆண்டு வரையான பட்டதாரிகள் அனைவருக்குமான பயிற்சி அடிப்படையிலேயோ அல்லது நிரந்தர நியமனமோ வழங்கப்படக்கூடிய ஏற்பாடுகளை இவர்கள் செய்ததாக தெரியவில்லை. இவ்வாறான புறக்கணிப்புகள் மேற்கொண்டு நடத்தப்படுமா இருந்தால் எங்களுடைய போராட்ட வடிவம் மாற்றமடையும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கடந்த 20 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக 17வது நாளாகவும் இவர்களின் போராட்டம் தொடர்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள் இன்று 17ஆம் நாளாக கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். என்னவெனில் 2012ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் ஒரு நியமனங்களும் வழங்கப்படலை. எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு வேலை தேவையான நிலையெல்லாம் இன்றைக்கு வந்து நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். இந்த நிலையை யாரும் புரிஞ்சு கொள்கிற மாதிரியும் இல்லை, எங்களுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிற மாதிரியும் இல்லை. அரசு ஊழியர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அவங்களுக்கு லீவாக இருக்கலாம், ஆனால் இரவு பகலாக நாங்கள் இதில் இருந்து கஷ்டப்படுறோம். எங்களுக்கான தீர்மானம் ஒன்று பெற்றுத்தரணும்ன்றதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. எங்களை இடத்த வந்து அந்த சந்தித்து எங்களுக்கான உறுதிமொழியை இல்லை கட்டாயம் வந்து எங்களுக்கு தரணும். எங்களுக்கான முக்கியமான ஒன்றே வேலை. எங்களுக்கு வேலை இல்லாத பெரிய கஷ்டமாக இருக்குது. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் 20வது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கு உள்ள பலருக்கு நோய் நொடிகள் திரும்ப நோய் நொடிகள் வந்துட்டு இருக்கிறது. நாம் இருக்கும் இடத்துக்கு கீழ் வாய்க்கால் ஓடுகின்றது, நுளம்பு பெறுகின்றது. காலை மாலை என நுளம்பு கடிக்குள்ளும் மழைக்குள்ளும் வெயிலுக்குள்ளும் காய்ந்து குளிர்ந்து அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் அனைவரும் வந்து நமக்கு ஆறுதல் கூறுவதாக வருகின்றார்கள் தவிர அவற்றை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையிலும் நமக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. நாம் சுயமாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆளுநர் சந்திப்பின் போது
மாணவர்கள் தகவல்களை திரட்டி தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு 5 மாவட்டங்களிலும் தகவல்களை திரட்டி தருவதாக கூறினார். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை இதுவரைக்கும். சொந்த காணிகளில் கால் தடம் பதிக்க முடியாத நிலை. இரவு பகல் பாராது உரிமையை வெற்றி கொள்வதற்காக முன்னெடுக்கப்படும் அறவழி போராட்டம். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் ஆரம்பித்த நில மீட்பு போராட்டம் 18வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிலவு மக்கள் கடந்த 1ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கை. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நாங்கள் இந்த யுத்தத்துல உயிர்களை விட்டு உயிரிழந்தோம், உடமை இழந்தோம், உறவுகள் இழந்தோம். கடைசியில இப்ப எங்கட சொந்த நிலத்து போகக்கூடிய வசதி இல்லாம நாங்கள் இருந்தோண்டு ரோட்டு வழியா இருந்தோண்டு வெயில் என்றும் மழை என்றும் பார்க்காம பனிக்குள்ள இருந்தோண்டு 2-3 பேருக்கு இந்த நுழம்பு கடிக்க இருந்து டெங்கு காய்ச்சலும் வந்துச்சு. மக்களுடைய அந்த விவசாய பூமிகளையும் அந்த கடல் வளங்களையும் நீங்கள் சூறையாடாமல் அரசியல் தலைமைகள் இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு எதிரான 42வது வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கல்கிசி புனித தோமஸ் கல்லூரி 7 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு வருடத்துக்கான மோஸ்டாங்ஸ் கிண்ணத்தை கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி முடிசூடிக் கொண்டது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சூழ்ச்சியில் வெற்றி பெற்ற கொழும்பு ராயல் கல்லூரி அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி 7 விக்கெட் இழப்புக்கு 258 ஓட்டங்களை பெற்றது. அபாரமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய ரவீந்து கொடித்துவாக்கு 95 ஓட்டங்களை பெற்று கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணியின் துடுப்பாட்டத்தை பலப்படுத்தினார். அணித்தலைவர் ரூமேஷ் நல்லபெரும 52 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஹேமந்த விதானகே 40 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 259 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய கொழும்பு ராயல் கல்லூரி அணியின் முதல் விக்கெட் 3 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. அடுத்த 3 விக்கெட்டுகளும் 103 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. ராயல் கல்லூரி அணியால் 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 247 ஓட்டங்களையே பெற முடிந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக புனித தோமஸ் கல்லூரியின் ரவீந்து கொடித்துவாக்கு தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த துடுப்பாட்ட வீரராகவும் போட்டியின் ஆற்றல் மிக்க வீரருக்கான விருதையும் கொழும்பு ராயல் கல்லூரியின் டி சேனரத்ன தன்வசப்படுத்தினார். மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் 1 இரவு 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.